الحمد لله الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا. وقال نبينا صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ஸலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, தமிழகம் முழுவதும் இரண்டு வகையான வெப்பம் பரவி கொண்டிருக்கிறது, சூடு பறந்து கொண்டிருக்கிறது. ஒன்று வெயிலினுடைய வெப்பம், வெயிலினுடைய சூரியனுடைய சூடு. இரண்டு தேர்தலுடைய வெப்பம், தேர்தல் பிரச்சாரத்தினுடைய சூடு அனல் பறந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வருகின்ற 23ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏறத்தாழ 4023 வேட்பாளர்கள் களத்திலே இருக்கிறார்கள். 2026 எஸ்ஐஆருக்கு பிறகு, எஸ்ஐஆர் கணக்கெடுப்புக்கு பிறகு மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையாக தேர்தல் ஆணையம் நமக்கு தருவது 5,67,380 வாக்காளர்கள். 5,67,380 வாக்காளர்கள். எஸ்ஐஆருக்கு முன்பு வரை 6,41,41,000 சொச்சம் வாக்காளர்கள் இருந்தார். எஸ்ஐஆருக்கு முன்னாலும் பின்னாலும் கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ 74 லட்சம் சொச்சம், 74 லட்சம் சொச்சம் வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கிறார். இது மொத்த வாக்காளர்கள் இருந்து 12% குறைந்திருக்கிறது என்பதை ஆழமாக மனதிலே கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, தேர்தலிலே வாக்களிப்பது என்பது நம்முடைய பொறுப்புகளில் ஒன்று. தேர்தலிலே வாக்களிப்பது என்பது, ஓட்டு போடுவது என்பது நம்முடைய வாய்ப்புகளில் ஒன்று. தேர்தலிலே வாக்களிப்பது, ஓட்டு போடுவது என்பது அமானிதத்திலே ஒன்று, நாம் நிறைவேற்ற வேண்டிய அமானிதத்திலே ஒன்று. ஆம், நம்மிடத்திலே ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பகுதிக்கு யார் சிறந்தவர், நம்முடைய பகுதியை ஆள்வதற்கு யார் தகுதியானவர் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அமானிதம், ஒரு பொறுப்பு நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பு ஒப்படைக்கப்படுமேயானால், அமானிதம் ஒப்படைக்கப்படுமேயானால், அந்த அமானிதத்தை
அந்த பொறுப்பை நிறைவேற்றுவது கடமையாகும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா அமானிதத்தை பற்றியும் பொறுப்பை பற்றியும் நாளை கியாமத்திலே கேள்வி கேட்பான். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை ஏவுகிறான், அன் துஅத்துல் அமானாத், அமானிதங்களை நீங்கள் நிறைவேற்றும்படி, இலா அஹ்லிஹா, அதற்கு உரியவர்களிடம் அமானிதங்களை நிறைவேற்றும்படி அல்லாஹு தஆலா உங்களை ஏவுகிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்ப இந்த ஆயத்தின் அடிப்படையிலே கண்டிப்பாக நிச்சயமாக நாம் நம்முடைய வாக்குகளை செலுத்தியாக வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். நாம் ஓட்டு போட வேண்டிய அவசியத்திலே கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எதற்காக நம்முடைய பெயரை தேர்தல் லிஸ்ட்ல அந்த வாக்காளர் பட்டியல்ல ரொம்ப சிரமப்பட்டு எதுக்கு நாம சேர்க்கிறோம்? நம்முடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் வர வேண்டும் என்கின்ற பெரும் முயற்சி எடுத்தோம். பல ஜும்மாக்கள்ல சொல்லி அதற்காக பெரும் முயற்சி எடுத்து ஆன்லைன்ல பார்த்து அதற்கான பல வேலைகள் பார்த்தோம். எதற்காக பார்த்தோம்? வாக்காளர் பட்டியல்ல நம்முடைய பெயர் எதற்காக சேர்க்கப்பட வேண்டும்? அவர்கள் கொடுக்கிற அந்த கார்டு, ஓட்டர் ஐடி, எதற்காக அவைகளை நாம் வாங்கி வைத்திருக்கிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் உண்டான ஒரு ஒப்பந்தம் அது. நமக்கும் அவர்களுக்கும் உண்டான ஒரு வாக்குறுதி அது. நீங்கள் என்னுடைய பெயரை உங்களுடைய லிஸ்ட்ல சேர்த்தா நீங்கள் தேர்தல் வைக்கின்ற பொழுது அந்த தேர்தல்ல நான் பங்கெடுத்து என்னுடைய வாக்கை, என்னுடைய ஓட்டை நான் தெரிவிப்பேன், செலுத்துவேன் அப்படிங்கிற ஒப்பந்தம் அவர்களுக்கும் நமக்கும் உண்டான ஒப்பந்தம் அது. அந்த ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது அவர்கள் நம்ம கொடுக்கிற வாக்குறுதி. அதை எடுத்து கொண்டு போய் நான் இதன் மூலமாக என்னுடைய வாக்கை, என்னுடைய ஓட்டை செலுத்துவேன் அப்படிங்கிற வாக்குறுதி. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த ஒப்பந்தத்தையும் அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நீங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நிச்சயமாக வாக்குறுதி இருக்கிறதே அது கியாமத்து நாளையில கேட்கப்படும், அல்லாஹ்விடத்திலே விசாரணை செய்யப்படும், அல்லாஹ்விடத்திலே கேள்வியாக உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அப்ப ஒரு அமானிதத்தை நிறைவேற்றுவது, நாம் வாக்குறுதியை நிறைவேற்றுவது, ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது நம்மிடமில்ல இருக்கின்ற அமானிதம், நம்மின் மீது இருக்கின்ற கடமை. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விஷயத்துல மிக முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார். ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு நீண்ட வரலாறு. அதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி, மக்காவிலிருந்து யாராவது ஒருவர் முஸ்லிமாகி மதீனாவுக்கு வருவாரேயானால், உங்களை நாடி வருவாரேயானால் அவரை நீங்கள் திரும்பி அனுப்பிவிட வேண்டும் அப்படிங்கிறது ஒப்பந்தம். ஆனா இதுக்கு நேர் மாற்றமா மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தா திரும்ப அனுப்ப மாட்டோம். ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது வரி அது. இணையத்திற்குரிய ஆனா முதல் வரி என்னன்னு சொன்னா, மக்காவிலிருந்து யாராவது ஒருவர் நீங்க இந்த ஒப்பந்த காலத்துல மதீனாவுக்கு வருவாரே ஆனால் நீங்க திரும்பி அனுப்பிச்சிடணும், அவர் முஸ்லீமாகி வந்தாலும் சரியே அப்படிங்கிறது ஒப்பந்தம். ஒப்பந்தம் முடிஞ்சு பேசி முடிஞ்சு கையெழுத்து ஆகி முடிகிறது. அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறைஷிகள் அடைத்து வைத்திருந்தார்கள், செயினை போட்டு சங்கிலியால் கட்டி வைத்திருந்தார்கள். அவர்களை அத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நின்று, யா ரசூலல்லாஹ் எனக்கு அடைக்கலம் தாருங்கள் வந்து கேட்கிறார். முஸ்லீம் ஆகி இருக்கிறார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ ஜந்தல் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிக்கிறாங்க, எனக்கு அடைக்கலம் தாங்க. அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காங்க காபிர்கள் குறைஷி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அடைக்கலம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஒப்பந்தம் என்ன சொல்லுகிறது? மக்காவில் வந்து யாராவது ஒருவர் முஸ்லிமாகி வந்தால் திரும்ப அனுப்பிச்சிடணும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஜந்தல் பொறுமையாக இருங்கள், நாம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது மிக அவசியம் என்று அபூ ஜந்தலை அந்த கட்டிய சங்கிலிகளோடவே மீண்டும் அனுப்பி விடுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, தனி மனித பாதுகாப்பை விட
ஒப்பந்தம் என்பது, வாக்குறுதி என்பது மிக மிக முக்கியமானது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஹுதைபியாவுடைய இந்த உடன்படிக்கை. அதே போன்று பத்ரு போருக்கு முன்னால் மக்காவிலே இருந்த ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய தகப்பனாரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கிளம்புறாங்க. அப்ப குறைஷிகள் தடுக்கிறாங்க. அப்ப நாங்க போயே ஆகணுங்கிறாங்க. அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் செல்லுங்கள் மதீனாவுக்கு, ஆனா எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்கள், நீங்கள் நபிகளாரோடு முகம்மதோடு சேர்ந்து உதவி செய்ய மாட்டீர்கள், முகமதுக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய மாட்டீங்க, அவருடைய போர்ல கலந்து கொள்ள மாட்டீர்கள் என்று வாக்குறுதி கொடுத்தா குர்ஆன் புரண்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, வேற வழி இல்லாமல் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு மதீனா வந்து சேர்கிறார்கள். பத்ரு போருக்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், பத்ரு போர் சமயத்திலே எவ்வளவு குறைவான எண்ணிக்கையிலே சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று. அப்படி இருந்தும் கூட ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகளாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நானும் போருக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது நபிகளார் சொன்னார்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். எனக்கு உதவி செய்ய மாட்டேன் சொல்லிதானே மக்காவில வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்து இருக்கிறீர்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, போர் மிக அவசியமான போர், மிக குறைவான எண்ணிக்கையில இருந்த சமயத்திலே கூட, அதற்காக ஆட்கள் தேவைப்பட்ட சமயத்திலே கூட, வீரர்கள் சஹாபாக்கள் தேவைப்பட்ட சமயத்திலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதிக்கு, ஒப்பந்தத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அப்ப அது மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை நாம் அந்த ஓட்டை செலுத்துவதற்கு, நம்முடைய வாக்குரிமையை செலுத்துவதற்கு நாம் கொடுக்க வேண்டும். அது ஒரு மூமினுடைய கடமை, ஈமான்ல ஒரு பகுதி. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்திலே அமானிதம் இல்லையோ அவரிடத்திலே ஈமான் இல்லை. வலா தீன லிமன் லா அஹ்த லஹு, யாரிடத்திலே ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகின்ற அந்த பக்குவம் இல்லையோ, அந்த தன்மை இல்லையோ, அவரிடத்திலே தீனே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த தீனும் அந்த ஈமானும் யாருடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கிறதோ அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒப்பந்தமும் வாக்குறுதியும் நாம் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறோம். எனவே முறையாக நம்முடைய வாக்குகளை 23 அன்று செலுத்தியே ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஓட்டு போடுதல் என்பது, வாக்களித்தல் என்பது மார்க்கத்துடைய இன்னொரு அடிப்படையில அது ஷஹாதத், அது சாட்சி சொல்லுதல், அது சாட்சி சொல்லுதல். இணையத்திற்குரியவர்களே, சாட்சி சொல்வது என்பது நாம் நம்முடைய பகுதிக்கு இவர் மிக தகுதியானவர், இவர் மிகச் சிறந்தவர், இவர் சமூகத்திற்கு நல்ல செயல்களை செய்யக்கூடியவர், சமூகத்திற்கு விரோதம் இல்லாமல் இருப்பவர் என்று நாம் ஒருவருக்கு சாட்சி சொல்வதுதான் தேர்தல், சாட்சி சொல்வதுதான் ஓட்டு போடுதல், சாட்சி சொல்வதுதான் வாக்களித்தல். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல வஅகீமுஷ் ஷஹாதத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உங்களுடைய சாட்சியத்தை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் சொல்றான். அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கட்டாயமாக நம்முடைய சாட்சியத்தை, நம்முடைய வாக்கை, நம்முடைய ஓட்டை கண்டிப்பாக செலுத்தியே ஆகும். கண்ணியத்திற்குரியவர்களே, வலா யஅபஷ் ஷுஹதாஉ இதா மா துஉ, சாட்சி சொல்வதற்கு அழைக்கப்பட்டால் வலா யஅபஷ் ஷுஹதாஉ, சாட்சியாளர்கள் அதை மறுக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வலா யஅபஷ் ஷுஹதா, சாட்சி சொல்வதற்காக உங்களை அழைக்கப்படுமேயானால் சாட்சி சொல்ல மறுக்காதீர்கள். ஒரு நாள் முழுவதுமாக விடுமுறை விடப்படுகிறது, எல்லாரும் அதுக்கு விடுமுறை விடுறாங்க. எதுக்கு விடுறாங்கன்னு சொன்னா ஓட்டு போடுறதுக்கு தான் விடுறாங்க, வாக்களிக்கிறதுக்கு தான் விடுறாங்க. அந்த விடுமுறையை அதற்கல்லாமல் மாற்றமாக பயன்படுத்துவதும் தவறு. யாருக்கு வாக்குரிமை இருக்கிறதோ, யார் வாக்களிக்க வேண்டுமோ அவர் நிச்சயமாக அன்றைய தேதியில அவருடைய வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கை செலுத்தியே ஆக வேண்டும், சாட்சியத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். சாட்சியத்தை மறுக்க கூடாது, மறைக்கவும் கூடாது. வலா தக்துமுஷ் ஷஹாதத்த,
சாட்சியத்தை நீங்கள் மறைக்காதீர்கள். இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் சாட்சிக்காக அழைக்கப்பட்டு மறைக்கிறாரோ, மன் கதம ஷஹாதத்தன், யார் சாட்சியை மறைக்கிறாரோ அவர் பொய் சாட்சி சொன்னவரை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, சாட்சியை மறைப்பது என்றால் என்ன? சாட்சியை மறைப்பது என்றால் என்ன? இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 2 விதமாக சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்காக நீங்கள் நீதமான முறையிலே சாட்சியை நீங்கள் செலுத்துங்கள், சாட்சி சொல்லுங்கள், சாட்சியிலே நிலை நில்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். நீதமாக சாட்சி சொல்வது என்றால் இணையத்திற்குரியவர்களே, நமக்கு வேண்டப்பட்டவருக்காக சொல்லுகின்ற சாட்சியாக இருக்கக்கூடாது, நம்முடைய வேண்டாதவருக்கு எதிரான சாட்சியாகவும் இருந்து விடக்கூடாது. சாட்சி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தெளிவா 2 இடத்துல தனித்தனியாக பேசுகிறான். வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அபில் வாலிதைனி வல் அக்ரபீன, நீங்க சாட்சி சொல்லுங்க, அந்த சாட்சி உங்களுக்கு பாதகமாகவும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதகமாகவும் உங்களுடைய உறவினர்களுக்கு பாதகமாகவும் இருந்தாலும் சரியே நீங்க நீளமா சாட்சி சொல்லுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஓட்டு போடுகின்ற பொழுது உங்களுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கின்ற ஒன்றாக இருந்தாலும் எது நீதமோ அதை செய்யுங்கன்னு சொல்றான். நீங்க ஓட்டு போட போறீங்க, உங்களுக்கு விருப்பம்னு ஒண்ணு இருக்கும், நீங்க விரும்புறவங்கன்னு சிலர் இருப்பாங்க, அது சரியா அல்லது சமூகத்திற்கு எது பலன் தருமோ அது சரியா? ரெண்டையும் கடுமையா யோசிங்க, நல்லா யோசிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்கள் சாட்சி சொல்ல போகின்ற பொழுது, நீங்கள் ஓட்டு போட போகின்ற பொழுது, வாக்குகளை செலுத்த போகின்ற பொழுது நீதமாக இருங்க. அந்த நீதம் உளவலான் புசிக்கும் உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இருந்தாலும் சரியே. எவ்வளவு அழகான வார்த்தை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்லுவான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆன கௌமின் அலா அல்லா தஅதிலு, சிலர் உங்களுக்கு பிடிக்காது, சிலர் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கும், அந்த வெறுப்பும் உங்களுக்கு நீதமாக சாட்சி சொல்வதை விட்டும் உங்களுக்கு தடுத்து விட வேண்டாம். இணையத்திற்குரியவர்களே, பொதுவாக நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இந்த 2 தான், சிலர் நமக்கு பிடிக்கும், சிலர் நமக்கு பிடிக்காது. இப்ப நீங்க சொல்ல போறது சாட்சி, நீங்க விருப்பமானதை எடுப்பீங்களா, வெறுப்பானவர்களை தவிர்ப்பீங்களா? இந்த 2 விஷயமும் உங்க கண்ணுக்கு முன்னால வந்து போகும். இவர் எனக்கு பிடித்தமானவர், இவர் எனக்கு வெறுப்பானவர். இப்ப இவரை விடுறதா இவரை தேர்ந்தெடுக்கிறதா? குர்ஆன் சொல்லுகிறது, இந்த 2ஐயும் நீ பார்க்காத, எது நீதமோ அதை செய்யுங்க. எது நீதமோ, எது முறையோ, எது சமூகத்துக்கு பலன் தருமோ அதை செய் அப்படின்னு குர்ஆன் சொல்லு. எவ்வளவு அழகான வார்த்தைகளை இந்த சாட்சி என்கின்ற வார்த்தையின் மூலமாக. இணையத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இது மாதிரியான ஓட்டர் வச்சு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்ல. பின்னால் வந்த இமாம்கள் இந்த தேர்தலை மையப்படுத்தி இந்த தேர்தலை இப்படித்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். தேர்தல் என்பது அமானிதம், தேர்தல் என்பது சாட்சி பகிர்தல், தேர்தல் என்பது ஷஃபாஅத், நான் பரிந்துரை செய்வதுங்கிறான். பின்னால் வந்த பல இமாம்கள் இப்படித்தான் தேர்தலை மையப்படுத்துகிறார்கள், தேர்தலை சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நாம சாட்சி சொல்லுகின்ற பொழுது நீதமாக இருக்க வேண்டும். அப்படி தவறுகின்ற பட்சத்திலே பொய் சாட்சி சொன்னவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பொய் சாட்சியை பற்றி குர்ஆனும் கடுமையாக எச்சரிக்கிறது, நபிகளாரும் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம், நான் உங்களுக்கு பெரும்பாவங்களை பற்றி அறிவிக்கட்டுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், அவசியம் அறிவித்து தாருங்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வஉகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வஉகூகுல் வாலிதைன். நபிகளா கொஞ்சம் சாஞ்சி உட்கார்ந்து இருந்தாங்க, எந்திரிச்சு திடுமணி எந்திரிச்சு உட்கார்ந்து சொன்னாங்க, பொய் சொல்வதும் பொய் சாட்சி சொல்வதும் பொய் சொல்வதும் பொய் சாட்சி சொல்வதும் பொய் சொல்வதும் பொய் சாட்சி சொல்வதும். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் நிறுத்த மாட்டாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொய் சொல்வதும் பொய் சாட்சி சொல்வதும் பெரும்பாவங்களிலே சேர்ந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு தெரியும் இவர் நல்லவர்னு, நமக்கு தெரியும் இவர் சரியானவர்னு, ஆனால் நம்முடைய விருப்பமும்
நாம் கொண்டிருக்கின்ற வெறுப்பும் நாம் வாங்கிய பணமும் மாற்றி ஒருவரை தேர்ந்தெடுக்க வைக்குமே, ஆனால் அது பொய் சாட்சியில சேர்ந்து. கண்ணியத்திற்குரியவர்களே, பொய் சாட்சி என்பது மிக கடுமையானது, மிக கடுமையானது, மிக கடுமையானது. கண்ணியத்திற்குரியவர்களே, தேர்தலை இப்படியும் சொல்கிறார்கள், மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. தேர்தல் என்பது பரிந்துரை செய்வது. அப்ப தேர்தல் ஆணையம் நம்மிடத்துல கேட்கிறது, உங்களுடைய பகுதிக்கு யார் சரியானவர், யார் முறையானவர், யார் உங்களுடைய பகுதியினுடைய பிரதிநிதியாக எம்எல்ஏவாக நீங்கள் அனுப்ப போகிறீர்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நம்மிடத்திலே பரிந்துரை கேட்கிறது. அப்ப நாம ஒருவரை சரியான முறையிலே பரிந்துரை செய்து அனுப்ப, அதுதான் தேர்தல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்கள் யாருக்கு பரிந்துரை செய்கிறீர்களோ அவர் செய்கின்ற நல்ல காரியங்களுக்குண்டான நன்மைகளும் உங்களுக்கு சேரும், அவர் செய்கின்ற தீய காரியங்களுக்குண்டான தீமையும் உங்களுக்கு வந்து சேரும். மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. யார் நல்ல பரிந்துரை செய்வாரோ அவருக்கு நல்ல பங்கு வந்து சேரும். மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன், யார் தீய பரிந்துரை செய்வாரோ யகுல் லஹு கிஃபுலும் மின்ஹா, அதனுடைய பாவம் அவருக்கு வந்து சேரும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப இதுல யார் நல்லவர், நீங்க யாரு இதுல தப்பு செய்யல அப்படி ஒரு கேள்வி இருக்கு. யாரும் மிகச்சிறந்த மனிதர், என்ன சஹாபாக்களுடைய காலமா, சஹாபாக்களுக்கு பின்னால் இருந்த காலமா, யாரு தவறு செய்யல, யாரு தவறு செய்யாமல் இருக்கிறார்கள், இதுல யார் நல்லவர் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, யாரை தேர்ந்தெடுக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 காரியங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும்படி கூறப்பட்டால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவார்கள், முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 2 காரியங்களில் ஒன்றை உங்களுக்கு தேர்ந்தெடுக்க சொல்லப்பட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமாக இல்லாத பட்சத்தில அந்த 2லே எது மிக இலகுவானதோ அதை தேர்ந்தெடுப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவமானதாக இருக்குமே ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மனிதர்களை விட அதை தூரமாகி விடுவார்கள் அந்த விஷயத்தை விட்டும் என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 காரியத்தை தேர்ந்தெடுக்கும்படி கூறப்படுமே ஆனால் அதுல ஐசருகுமா, பாவம் இல்லாத பட்சத்துல எது இலகுவாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுப்பார்கள். அப்ப நாம யோசிக்கணும், நாம தேர்ந்தெடுக்கிறது எது நமக்கு இலகு, நம்முடைய சமூகத்திற்கு இலகு, நம்முடைய சமுதாயத்திற்கு இலகு, நம்முடைய பகுதிக்கு இலகு அப்படிங்கிறத நாம யோசிச்சு தேர்ந்தெடுத்திருக்க முடியும். இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு செல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு கோப்பையிலே பாலும் ஒரு கோப்பையிலே மதுவும் வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 2ல எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று அவர்களுக்கு சலுகை கொடுக்கப்படுகிறது, தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்தீர்கள், ஒரு கால் நீங்கள் மதுவை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய சமூகம் வடிகட்டிலே போயிருக்கும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், எந்த காரியம் நமக்கு பயன் தருகிறதோ இல்லையோ, நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்டதோ இல்லையோ, நம்முடைய வெறுப்பிற்கு உட்பட்டதோ இல்லையோ, சமூகத்திற்கு எது பயன் தருகிறதோ, சமூகத்தை எது வீணாக்கி விடுமோ அவைகளை விட்டுவிட்டு சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு, முஸ்லிம்களுக்கு எது பயன் தருமோ அவைகளை தேர்ந்தெடுப்பது நபிகளாருடைய வழியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி உங்களுடைய மனதுல தெரியும் எது பாடு எது மதுன்னு. நம்ம அவர்கள் அவ்வளவு விவரம் இல்லாதவர்களாக நாம் இருக்கவில்லை. நமக்கு தெரியும், நமக்கு புரியும். நம்முடைய சில நமக்கு இருக்கக்கூடிய விருப்புகளும் நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்புகளும் நமக்கு சில விஷயங்களை குழப்பலாம். ஆனா தெளிவாயிரணும், இது பால் இது மது, எதன் மூலமாக சமூகம் பயன்பெறுமோ அந்த ஒன்றை தேர்ந்தெடுப்பது மிகச்சிறந்த தேர்ந்தெடுத்தலாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு,
இணையத்திற்குரியவர்களே, இந்த இளைஞர்கள் இப்ப முதல் தடவையாக ஓட்டு போட போகின்ற இளைஞர்கள் ஜென் எக்ஸ், ஜென் ஒய், ஜென் இசட் வரைக்கும் சொல்லுகிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, அவர்களுக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அறிவாளி யார் என்று சொன்னால் எந்த காலத்தில் அவர் இருக்கிறாரோ அந்த காலத்தை பற்றி மிக தெளிவாக விளங்கி இருப்பவன் அறிவாளி. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆக்கிலி அறிவாளி என்பவன் பசீரும் பி ஸமானிஹி, தன்னுடைய காலத்தை மிகச் சரியாக விளங்கி இருக்க வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, இருக்கின்ற சூழல், இருக்கின்ற இந்த கட்டமைப்பு, நாம இந்தியாவுடைய இந்த சூழல்ல என்ன மாதிரியான ஒரு சூழல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஆரம்ப கட்டத்துல சில விஷயங்களை யோசிக்கிறதுக்கு, சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு தடுமாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், மனிதர்கள் 3 வகை. முதலாவது மனிதன் முழு மனிதன், இரண்டாவது மனிதன் அரை மனிதன், மூணாவது மனிதனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது முழு மனிதன் என்பவன் தனக்குன்னு ஒரு யோசனை இருக்கும், அந்த யோசனையோடு அவன் பிறரிடத்திலே ஆலோசனை கேட்பான். நான் இப்படி யோசிச்சிருக்கேன், அது சரியான ஆலோசனை கேட்பான், அதன்படி செயல்படுவான். அவன் முழு மனிதன். அவனுக்கு ஒரு யோசனை இருக்கும், அவன் ஒரு சிந்திச்சு வச்சிருப்பான். ஆனா யோசனை மஷூராங்கிறது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதை இன்னொரு இடத்துல நான் இப்படி ஒரு யோசனை செய்து வைத்திருக்கிறேன், சரியான்னு கேட்கணும் அதனுடைய அனுபவசாலிகளிடத்துல. அப்படி யோசிச்சு ஆலோசனை செய்து ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அவன் முழு மனிதன். இரண்டாவது இருப்பான், அவனுக்கு சுயமா யோசிக்க தெரியாது, ஆனா ஆலோசனை செய்வான். இவன் அரை மனிதன், அவனுக்கு சொந்த யோசனை இல்லை, ஆனா ஆலோசனை செய்கிறான். அவனையாவது ஒரு மனுஷனாவது யோசிக்கலாம், அந்த ஆலோசனைப்படியும் அவன் நடப்பான். மூன்றாவது ஒரு வகை இருக்கிறார்கள், அவருக்கு சுயமா யோசிக்கவும் தெரியாது, இடத்துல ஆலோசனையும் செய்ய மாட்டார். மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே செய்து கொண்டே சென்று கொண்டே இருப்பார்கள். அதற்காக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, பிறருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, எந்த விதமான கவலையும் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் லாஷை எந்த வகையிலும் மனிதர்களாக கூட சேர்க்க முடியாதவர்கள் என இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். இணையத்திற்குரியவர்களே, நாம் மிக பெரும் அறிவாளிகள். நாம் நம்முடைய காலத்தை தெரிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். எது சரி எது தவறு என்று நமக்கு புரியும், எது சமூகத்திற்கு பலன் தரும் என்பதும் நமக்கு புரியும், நமக்கு தெரியும். இணையத்திற்குரியவர்களே, அந்த யோசனையோடு அந்த சிந்தனையோடு பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹு தாலாவின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக, யா அல்லாஹ் என்னுடைய தமிழ்நாட்டிற்கு, எங்கள் சமுதாயத்திற்கு எந்த விதமான சிரமமும் இல்லாத ஒரு ஆட்சியை எங்களுடைய பகுதிக்கு யார் மிகச்சிறந்த முறையிலே பணி செய்வார்களோ அப்படிக்கான ஒரு ஆட்சி எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மிக பலகீனமானவர்கள், எல்லா வகையிலும் நீ எல்லாவற்றையும் மிக அறிந்தவன் என்கின்ற அந்த பொறுப்பை தவக்குலை அல்லாவிடத்திலே ஒப்படைத்து விட்டு பிஸ்மில்லா சொல்லி 23ஆம் தேதி நீங்கள் ஓட்டு போட்டு விட்டு வாருங்கள். அல்லாஹு தஆலா நமக்கு எது சாதகமான ஒரு ஆட்சியோ, நமக்கு எது தேவையோ அல்லாஹு தஆலா தருவான். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய மறக்காதீர்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல் லா யகாஃபுக வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், லா துஸல்லித் அலைனா, உன்னை பயப்படாத ஒரு ஆட்சியாளரை எங்களுக்கு சாட்டி விடாதே. வலா யர்ஹம்னா, எங்களின் மீது இரக்கம் காட்டாத ஒரு ஆட்சியாளரை எங்களின் மீது சாட்டி விடாதே. என்றால் உன்னை பயந்து எங்கள் மீது இரட்டம் காக்கின்ற ஒரு ஆட்சியை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்பது அந்த துவாவினுடைய பொருள். தேர்தல் முடிகின்ற வரையும், இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ரிசல்ட் வருகின்ற வரையும் இந்த துவாவை தனியாகவும் ஜமாத்தாகவும் எப்பொழுதும் கேட்க மறந்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா மிக சிறந்த ஆட்சியை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.